அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் இரண்டாவது நாளாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அமைச்சர் KN நேருவின் மகனான அருண் நேரு தொடர்புடைய இடங்களிலும் இரண்டாவது நாளாக சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் இரண்டாவது நாளாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அமைச்சர் KN நேருவின் மகனான அருண் நேரு தொடர்புடைய இடங்களிலும் இரண்டாவது நாளாக சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அமைச்சர் KN நேரு சகோதரர் ரவிச்சந்திரன் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் இரண்டாவது நாளாக சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். அமைச்சர் KN நேருவின் மகனான அருண் நேரு தொடர்புடைய இடங்களிலும் இரண்டாவது நாளாக சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் இரண்டாவது நாளாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அமைச்சர் KN நேருவின் மகனான அருண் நேரு தொடர்புடைய இடங்களிலும் இரண்டாவது நாளாக சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள். அமலாக்கத்துறை சோதனை இரண்டாவது நாளாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அமைச்சர் KN நேருடைய சகோதரர் ரவிச்சந்திரன் மற்றும் அவரது மகன் அருண் நேரு ஆகியோருடைய தொடர்புடைய இடங்களில் இரண்டாவது நாளாக சோதனை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சென்னையில் இந்த சோதனை இரண்டாவது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ராஜா அண்ணாமலைபுரம், ஆழ்வார்பேட்டை, சைதாப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் இவர்கள் நடத்தக்கூடிய நிறுவனங்களுடைய அலுவலகங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த அலுவலகங்களில் சோதனை இரண்டாவது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. CRPF வீரர்கள் பாதுகாப்போடு இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று நேரு, அதாவது திருச்சியில் இருக்கக்கூடிய அவரது ஒரு வீட்டில் சோதனை என்பது நிறைவடைந்தது. ஆனால் சென்னையில் சோதனை இன்னும் முடியவில்லை, தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மோசடி தொடர்பாக CBI ஒரு வழக்கு ஒன்றை பதிவு செய்திருந்தது. அந்த வழக்கை மையமாக வைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. 22 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கு CBI பதிவு செய்திருந்தது. அந்த வழக்கில் இந்த நிறுவனங்கள், இவர்கள் நடத்தக்கூடிய நிறுவனங்களில் தொடர்பு இருப்பதாக தெரிய வந்தது அடிப்படையில் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டு வருவதாக தெரிய வந்திருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை தொடர்ந்து கொண்டிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி சுப்பிரமணியன்.